ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நாம் பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இனி நம்ம செய்ய போகிறது கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டிச்சஸ் தான். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது இன்னும் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நாம் கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸோட ஷார்ட் ஃபார்மும் அதோட சிம்பிள்ஸும் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அது பேட்டர்ன் ரீட் பண்ணி நம்மளே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம அட்வான்ஸ் க்ரோஷியான ஃப்ரண்ட் லூப் அண்ட் பேக் லூப் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம எப்பவும் போல் நமக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம முதல்ல படித்த அந்த ஸ்டிச்சஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷியை வச்சு தான் ஃப்ரண்ட் லூப் அண்ட் பேக் லூப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோ ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு ரோ போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் லூப் அண்ட் பேக் லூப் கற்றுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ போட்டு முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இது முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரண்ட் லூப்பு பேக் லூப்பு எந்த லூப்பு ஃப்ரண்ட் எந்த லூப் பேக் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். வழக்கம் போல் நாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு இப்படி வி ஷேப்பில் அந்த செயின் ஸ்டிச் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் லூப்பும், நமக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து பேக் லூப்பும். அப்படி தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம 2 ஸ்டிச் போட்டு எப்பவும் போல் திருப்பி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி இந்த யான் ஓவர் பண்ணாமல் விட்டுட்டேன். யான் ஓவர் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம போடுற ஹாஃப் டபுள் க்ரோஷே தான். அடுத்ததுலேயுமே நெக்ஸ்ட் செயின்லேயுமே அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லூப் மட்டும்தான் எடுக்கிறோம். செகண்ட் லூப் நம்ம டச் பண்ணல. திரும்ப அடுத்ததும் பாருங்கள், அதுவும் அதே மாதிரி தான். 2 லூப் இருக்குது. ஆனால் அதில் நம்ம ஒரு லூப்பை தான் எடுக்கிறோம். டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இந்த ரோவை வந்து நம்ம கரெக்டாக முடிக்கும்போது ஃபைனலாக ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ நம்ம கடைசி ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். கடைசி ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் 2 லூப்பையும் நம்ம எடுத்துக்கணும். அதாவது நம்ம நார்மலாக ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுவோமோ அதேமாரி நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம். இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு மட்டும் இல்லை, நம்ம எந்த டைப் ஆஃப் ஸ்டிச் போட்டாலுமே இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த எட்ஜு. அதுக்காக தான் இப்போ நம்ம அடுத்த ரோவும் பண்ணி முடிக்க போகிறோம். இதுவுமே அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் லூப் முடித்ததுக்கப்புறம் கடைசி ஸ்டிச் மட்டும் நம்ம 2 லூப்பையும் சேர்த்து எடுக்கிறோம். நார்மல் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுற மாதிரியே தான். எதுக்காக நான் 2வதும் காமிச்சேன் அப்படின்னா, 2வது ரோவில் இனி எத்தனை ரோ பண்ணாலும் நம்ம அதை மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் நிறைய ரோஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா அதோட டிசைன் நம்ம கரெக்டாக தெரியறதுக்கு. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டிச்சு பேக் லூப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சும் ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒரு ரோவும் பண்ணி முடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதை இந்த ரோ ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பேக் லூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் லூப் எடுத்துக்கிட்டோம்ல, இப்போ வந்து பேக் லூப் எப்படி எடுக்கிறோம் பாருங்களேன். அந்த நீடில் அந்த 2 லூப்புக்கும் சென்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்படி ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுவோமோ அதே மாதிரி தான். திரும்பவும் அதை அப்படியே பாருங்கள், யான் ஓவர் பண்ணிக்கிறோம்.
செகண்ட் ரெண்டாவது பேக் லூப்பில் போடுறோம், ஏர்ன் பண்ணி புல் பண்ணி எடுத்து நார்மலாக ஹாஃப் டபுள் க்ரோஷே. திரும்பவும் அதே தான், இதில் எப்படி பண்ணியிருக்கணும் அதை பார்த்து அப்படியே போடுங்க, அதுதான் கரெக்டான மெத்தட். இந்த ஸ்டிச்சஸ்லேயுமே பேக் லூப்லேயுமே நம்ம கடைசி ஸ்டிச் போடும்போது நார்மலாக நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். அப்படின்னா 2 லூப்பையுமே நம்ம சேர்த்து தான் எடுக்க போகிறோம். இப்போ இது பாருங்களேன், நான் காமிச்சிருக்கேன்ல, 2 லூப்பையும் சேர்த்து ஏர்ன் பண்ணி புல் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம 3 லூப் வழியாகவும் ஏர்ன் பண்ணி புல் பண்ணி எடுத்துக்கிறோம். இதோட செகண்ட் ரோ முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2-3 ரோ பண்ணதுக்கப்புறம் இதோட டிசைன் எப்படி இருக்குது, இதுக்கும் பேக் லூப்புக்கும் ஃப்ரண்ட் லூப்புக்குமான அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும்னா ஒரு 5-6 ரோ பண்ணால் தான் நமக்கு தெரியும். அதுக்காக தான் நான் திரும்ப ரோ பண்ணுறேன். இந்த ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பேக் லூப் ஸ்டிச் பண்ணது. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இதை ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது சின்ன ஒரு வேரியேஷன் இருக்குல்ல அந்த டிசைனில், இப்படி தான் இருக்கும். 2 டிசைன்லாம் நமக்கு கிடைக்கும். 2 டிசைனில் கிடைக்கிறதுக்காகவே தான் நம்ம பேக் லூப், ஃப்ரண்ட் லூப், இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. எல்லாமே அந்த டிசைன் ஃபார்மேஷனுக்காக தான் பண்ணுறோம். பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம், அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இனி உள்ளதெல்லாம். தேங்க்யூ.